சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பசும்பொன் நகர் கருப்பன் தெருவைச் சேர்ந்தவர் 48 வயதான ரஞ்சித் குமார். இவர் பாத்தீங்கன்னா அதே பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்துல காவலாளியாகவும் பணிபுரிந்து வராரு. ரஞ்சித் குமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் பல வருடங்களுக்கு முன்னாடி திருமணத்திற்கு மீறிய உறவு ஏற்பட்டிருக்கு. ஒரு முறை ரஞ்சித் குமார் மற்றும் அந்த பெண்ணும் தனிமையில இருப்பதை பெண்ணின் உறவுக்கார அக்கா மகனான சிறுவன் ஜோஸ்வா விளையாட சென்ற இடத்துல பார்த்திருக்காரு. இதனை கவனித்த ரஞ்சித் குமார் ஜோஸ்வாவை வீட்டை விட்டு வெளியில் இழுத்து சென்று அவரது நண்பர்கள் கண் முன்னே சரமாரியாக அடித்திருக்காரு. இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது, ஓடி என கூறி அந்த நபர் அந்த சிறுவனை அவமானமும் படுத்தியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஜோஸ்வாவை அவரது நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் இதை வைத்து கேலி செய்து வந்திருக்காங்க. இதனால ஜோஸ்வா தனது சிறு வயதில் அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு. இதன் காரணமாகவே பாத்தீங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரை ரஞ்சித்தை எப்படியாவது பழி வாங்கி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்திருக்காரு. மேலும் ரஞ்சித்தை பழி வாங்க சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருந்திருக்காரு. ரஞ்சித்தின் வீட்டிற்கு எதிரில் உள்ள மைதானத்துல ஜோஸ்வா தனது நண்பர்களுடன் கால்பந்து விளையாடுவது வழக்கமா இருந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால ரஞ்சித்தின் வீட்டிற்கு எதிரே உள்ள மைதானத்துல ஜோஸ்வா தனது நண்பர்களுடன் கால்பந்து விளையாடி கொண்டிருந்திருக்காரு. அப்போது உணவு உண்பதற்காக வீட்டிற்கு வந்த ரஞ்சித் வீட்டில் உணவு வந்திருக்காரு. பிறகு வேலைக்கு செல்ல இன்னும் நேரம் இருந்ததால மைதானத்திற்கு வந்து இளைஞர்கள் கால்பந்து விளையாடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்காரு. இதை கவனித்த ஜோஸ்வா ரஞ்சித்தை பழிவாங்க இதுதான் சரியான நேரம் எனவும் எண்ணியிருக்காரு. எனவே பாத்தீங்கன்னா அந்த நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரஞ்சித்தை சரமாரியாக குத்திருக்காரு. இதனால அக்கப்பக்கத்தில் உள்ளவர்கள் ஜோஸ்வாவை பிடித்து அனைவரும் சேர்ந்து தாக்கியிருக்காங்க. மேலும் ரஞ்சித்தை மீட்டு அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அங்கு பாத்தீங்கன்னா ரஞ்சித் சிகிச்சை பலனின்றி உயிரும் இழந்திருக்காரு. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பொதுமக்கள் பிடித்து வைத்திருந்த ஜோஸ்வாவை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த ஜோஸ்வாவை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு உயிரிழந்த ரஞ்சித் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க. சிறு வயதுல தன்னை அடித்ததாக ஒருவரை இளைஞர் தனது 29 வயதில் பழிவாங்கியது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும்.